குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ திருமண பொருத்தம். பொதுவாக பெண்கள் ஜாதகத்துக்கு ஆண்கள் ஜாதகத்துக்கும் திருமண பொருத்தம் பொதுவாக 10 பொருத்தம் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் சொன்னால் தின பொருத்தம், கன பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், இவை முக்கியமானவை 5 பொருத்தங்கள். தின பொருத்தம் என்பது வர நேரத்துக்கு அன்பா இருக்கக்கூடிய பொருத்தம். கன பொருத்தம் என்பது மனுஷனுக்கும் ராட்சசனுக்கும் ஒத்து வராது. மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் ஒத்து வரும், தெய்வத்துக்கு மனுஷனுக்கும் ஒத்து வரும், தெய்வத்துக்கு ராட்சசன் ஒத்து வரும். அடுத்ததுன்னு சொன்னா யோனி பொருத்தம், சதிபதி சேர்க்கை பொருத்தம். அதாவதுன்னு சொன்னா பகையோனிகளாக இல்லாம இணைப்பது நல்லது. பகையோனிகளாக இருப்பதுன்னு சொன்னால் யானைக்கு சிங்கமும் மனுஷனும் பகை, குதிரைக்கு பசு எருமையும் பகை, பசு எருமை கடா மா நாய் இவைகளுக்கு புலியும், குரங்குக்கு ஆடும், எலிக்கு பூனையும் பாம்பும், இந்த மாதிரி எதிர்வினைகள் பகைகள் இல்லாம ஒருத்தருக்கு இணைப்பது அந்த யோனி பொருத்தம், சதிபதி சேர்க்கை பொருத்தம் பார்ப்பது நல்லது. அடுத்ததுன்னு சொன்னால் ராசி பொருத்தம். ராசி பொருத்தம் சொன்னா வம்சாவிருதி, குழந்தைகள் பேரு. இந்த ராசி பொருத்தம் சொன்னா ராசி பொருத்தம் இல்லை என்றால் வம்சாவிருதி அவ்வளவு சிறப்பா இருக்காது. அதனால ராசி பொருத்தம் அவசியம். அதுக்கு அடுத்ததுன்னு சொன்னா ரஜ்ஜு பொருத்தம் என்பது மாங்கில்ய பொருத்தம். ரஜ்ஜு தட்டினால் விவாகம் செய்யக்கூடாது. அந்த ரஜ்ஜுன்னு சொன்னால் மொத்தம் இந்த 27 நட்சத்திரத்தையும் ஒரு 9 அதாவது 6 நட்சத்திரமாக பிரித்திருப்பார்கள். இந்த சிரசு ரஜ்ஜுக்கு மட்டும் 3 நட்சத்திரம் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதாவது சிரசு ரஜ்ஜுன்றதுன்னு சொன்னா மிருகசீரிடம், சித்திரை, அவ்விட்டம், இந்த 3 ரஜ்ஜும் 3 நட்சத்திரமும் சிரசு ரஜ்ஜு. சிரசு ரஜ்ஜானால் புருஷன் மரணம், கண்ட ரஜ்ஜானால் பெண் மரணம். அடுத்ததுன்னு சொன்னால் தொடரஜ்ஜானால் திரவிய நாசம். யோனி ரஜ்ஜான் அதாவது தொடரஜ்ஜு, பாதரஜ்ஜானால் பயணத்தினால் தீங்கு. அதனால ரஜ்ஜு பொறுத்து அவசியம் முக்கியம் பார்க்க வேண்டும். அதே மாதிரி ரஜ்ஜு தட்டினால் விவாகம் செய்யக்கூடாது. இது மாரி இருந்தாலும் ஆணோ பெண்ணோ இருவரும் ஒருத்தருக்கு விரும்பி ஒருத்தருக்கு, அதாவதுன்னு சொன்னால் நான் ஒன்னதான் கட்டிக்குவேன், நீ என்னதான் கட்டிக்கணும் அப்படின்ற ஒரு ஒருத்தருக்கு விருப்பமா இருந்தாலும் அதுக்கு எந்த விதமான பொருத்தும் பார்க்க முடியாது. ரஜ்ஜு அதாவதுன்னு சொன்னா பொருத்தமே இல்லைனாலும் அந்த மாதிரி எதனா திருமணம் கூட அந்த மாதிரி அவங்க ஒருத்தருக்கு விரும்புறாங்கன்னு சொன்னா அந்த முடிஞ்சா அந்த கல்யாணம் கூட எங்கன்னா ஒரு தேவாலயத்துல செய்து அந்த மாதிரி அங்க மஞ்சள் கொம்பு கட்டின்னு அந்த மாங்கிலத்தை கூட செலுத்திட்டு கூட கொஞ்ச நாள் வாழ்க்கை செய்தா கூட நல்லது. அந்த ரஜ்ஜு தட்டினால்னு சொன்னா இந்த மாதிரி விரும்புறவங்களுக்கு அதுக்கு எந்த பொருத்தம் பார்க்காது. அவங்க விதி பயன் என்னவோ அது பிரகாரம் நடக்கும். அதனால பொருத்தம் என்பது 10க்கு 5 பொருத்தம் முக்கியமானவை. அதே மாதிரி பெண்கள் ஜாதகத்துக்கோ அதே மாதிரி புருஷனுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து நடக்கணும். பையனுடைய ஜாதகப்படி பெண்களுக்காக அனுசரித்து நடக்கணும். அது மாதிரி ஒருத்தருக்கு அனுசரித்து போகணும்னு சொன்னா அந்த வாழ்க்கை ஓரளவுக்கு கொஞ்சம் சுபட்சமாக இருக்கும். இல்லை என்றால் வாழ்க்கையில கூட அடிக்கடி அதனால் சலசலப்பெல்லாம் ஏற்படுற மாதிரி வரும். அதனால இந்த பொருத்தம் என்பது திருமணத்தை பார்த்து செய்தாலும் 5 பொருத்தங்கள் இருந்து செய்தாலும் ஒருத்தருக்கு அனுசரித்து ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போறது நல்லது.